குலோப் ஜாமுன் மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு குலோப் ஜாமுன் ஒரு ஸ்பெஷல் டேவோ இல்லை வீட்டில் யாருக்காவது கெஸ்ட் வராங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஈஸியாக ஒரு ஜூஸியாக ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, வீட்டில் அரைச்ச மாவு தான் கோதுமை மாவு. எந்த கப்பில் இருந்தோமோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா உப்பு சேர்த்திருக்கனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சு, பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து அப்போதைக்கப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பிசையும் போது நீங்கள் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ கையில் விட்டுட்டு பிசைஞ்சிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு தண்ணி, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அரை கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சர்க்கரை பாகை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக ஃப்ளேவருக்கு ஏலக்காவும் ஃபுட் கலர் வந்து நான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மாவை குலோப் ஜாமுனுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் கூட உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பைசா கூட செலவில்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா எண்ணெயை சைடில் நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து சீக்கிரம் மேலே கறியிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் சர்க்கரை பாகு சூடாக இல்லைன்னா லைட்டாக வெதுன்னு இருக்க மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக அருமையாக சூப்பராக ரெடியாகி குலோப் ஜாம் வந்து எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துட்டோம். இதை அப்படியே சுட வந்து சர்க்கரை பாகில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சர்க்கரை பாகில் போட்டுடலாம். இப்போ இதை ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க, மூடி போட்டுட்டு. இப்போ நான் வந்து ஈவினிங் போல் பண்ணியிருக்கேன். காலையில் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக குலோப் ஜாமுன் வந்து அவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. வேறு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.